சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு இந்த ரெசிடென்ஷியல் காலனியில் பிளான் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அப்போ கொஞ்ச நாளாக ஒரு ட்ரீ பிளான்டேஷன் அதாவது ஒரு கார் சைட்டில் ஒரு யாருக்கும் போதாத இடத்துல போய் பண்ணிருந்தாங்க. ஒரு சில மரங்கள் வளர்ந்துருச்சு வருஷங்கள்ல. ஆனால் நம்ம சிட்டியில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இப்போ கூட வழியில் வந்து இருக்கும்போது ஒரு இடத்துல ஒதுங்கிறதுக்காக ஒரு இடம் கிடையாது, எஸ்பெஷலி 2 wheels. அண்ட் அது கன்ஸ்ட்ரக்ஷன் காரணமாக எவ்வளோ காரணமாக நம்ம போயிடுச்சுலாம். இதே மாதிரி ஒரு ஹைவேல இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் காலனி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இங்கே மரம் நடணும், மரம் நடுறது அது எல்லாமே அது செலவே வந்து அந்த ப்ரொடெக்ஷன் தான். நடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த மரத்தை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி அதை அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அது பாதுகாக்கணும்னு ஒரு பிளான். அதுக்கப்புறம் வர ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அது வளரும். ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த இந்த ரெசிடென்ட்ஸ் அண்ட் ஆல் தி கமிட்டி ஆஃப் Hills Highlands, congratulations to them. I'm sure we'll have to do much more. As far as Rotary is concerned, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ். ஒரு பசுமை வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சிட்டிக்காக ஒரு இடத்துல நீ நிறைய எதிர்பார்க்க முடியாது. எங்கெல்லாம் முடியுமோ இது லட்சக்கணக்கான மரங்கள் நம்ம கடந்த சில மாசங்கள்ல நம்ம பண்ணியிருக்கோம், இனிமே நிறைய பண்ணுவோம். அதுக்கு இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்த ஒரு ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை பிரஸ்டீஜுக்கு ரொம்ப பெரிய பாராட்டு. ஏன்னா அதுக்கு ஒரு தலைவர் தேவதாஸ் அண்ட் மெம்பர்ஸ் இது ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒருத்தராக இது பண்ணிட முடியாது. இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வி ஹேவ் டு கெட் இன்வால்வ்ட். அண்ட் ஒரு colony wants to also tie up with such an organization. We really welcome that, and we are sure any more such initiatives we will do, and especially Chennai Prestige தெரியல சில வருஷங்களா கோ கிரீன் ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கீங்க. அதனால தான் அடுத்த வருஷம் கோ கிரீன் சேர்பர்சனு இதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. அது என்னன்னா வந்து போர்ட் சிட்டி இன்ஸ்டலேஷனில் தான் நான் கவனிச்சு நினைக்கிறேன். நீங்கள் ரெக்கக்னைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க. அப்போ தான் நான் பார்த்துக்கிட்டேன்னா இது பண்ணிட்டு அப்படின்ட்டு இல்லை நிறைய மரம் நடணும்னு ஆசைப்படுறோம். இது ஆசைப்படுறது போதாக நம்ம செயல்படுத்தணும் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அது பிரஸ்டீஜ் சென்னை பிரஸ்டீஜ் நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்துன்னு ரொம்ப சந்தோஷம். அண்ட் சின்சியர்லி அப்ரிஷியேட். லெட்ஸ் டூ. இது கணக்கு ரெக்கார்டே வைக்க வேண்டாம், ஒரு 1000 பணம் போடுறோம் ரெக்கார்ட் வைக்க வேண்டாம். நம்ம சந்தோஷத்துக்காக இதை செய்யறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சோஷியலாக ரெஸ்பான்சிபிள் இருக்கிறதுனால இது நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதனால வந்து அது எவ்வளோ நீங்கள் செஞ்சாலும் அது போதாது. பட் இது நீங்கள் மரம் நட்டுட்டு அது கூட பாதுகாக்க போகிறீங்கன்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் எவ்ரி ஒன் ஹூஸ் இன்வால்வ். விஜயகுமார் வந்து சைலண்டாக ரொம்ப தெரியாமல் போய் உட்காந்துட்டாரு. அவரு காஞ்சிபுரத்தில் மரம் நன்றாரு, அங்கே நன்றாரு. ஸோ எது ஒரு எல்லாரும் கூட்டா இறங்கும் போது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் நடக்கும். ஸோ சேர்பர்சன் விஜயகுமார் ஒரு கோ கிரீன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நீங்களும் ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணணும். எல்லா மனிதனும் சின்ன விஷயங்கள்னால நீங்களும் சேர்ந்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நம்ம செய்யலாம். கண்டிப்பாக அதை செய்வோம்னு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய பெயர் ரொட்டேரியன் சி முத்துசாமி, ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3232வினுடைய பப்ளிக் இமேஜ் சேர்மன். இங்கு பிரின்ஸ் ஹைலாண்ட்ஸ் பிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷனும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை பிரிஸ்டீஜும் பப்ளிக் இமேஜ் டிஸ்ட்ரிக்ட் 3232 டீமும் இணைந்து 150 மரங்கள் இன்று நடும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு வந்து முக்கியமாக என்னென்னா வந்து இந்த ட்ரீ கார்டு வச்சு இந்த மரத்தை நடுறோம். ஏன்னா ட்ரீ கார்டு இல்லைன்னா வந்து மரம் நட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ரோட்ல எல்லாம் போகிற வரவங்களாம் வந்து அதை நாசம் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த முயற்சி எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மரம் நடுவதற்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் இல்லை,
வேற மாவட்டங்கள் செங்கல்பட்டு, வெள்ளூர் அந்த மாவட்டங்களிலும் இந்த இது பணி தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் வந்து எங்க ரோட்டிலிருந்து இது வரைக்குமே வந்து 1,00,000 மரங்களுக்கு மேல நட்டிருக்கோம். இந்த முயற்சி வந்து ட்ரீ கார்டோடு நடுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இன்னைக்கு இதை தொடங்கி இருக்கிறோம். இது மற்ற மாவட்டங்களிலும் மற்ற இடங்களிலும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இந்த வருடம் முழுவதும் இந்த பிரின்ஸ் ஹைலேண்ட் பிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் வந்து இது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா அதுவாக வந்து நிறைய ரோட்டரி கிளப்ல இருந்தும் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த முயற்சி தொடரும். அதுக்கு பசுமை மூர்த்தி இங்கே இருக்காரு. அவர் தான் வந்து இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம். இது வரைக்கும் 8,00,000 மரங்கள் வந்து நட்டிருக்காரு. இனி மரம் நடுறதுக்கு அவருக்கு 1 கோடி அவருடைய இலக்கு. அது கண்டிப்பா நடக்கும். எங்களுக்கு ஒத்துழைப்பு அவர் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. இது தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, அனைவருக்கும் பசுமை அமைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இது வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் 8,10,000 மரக்கன்றுகள் நட்டுள்ளேன். என்னுடைய இலக்கு வந்து 1 கோடி மரம் நடணும். எல்லாம் மரத்தை நட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. மரத்தை நட்டு அதை பராமரிக்கணும். அதுதான் முக்கியமானது. நம்மளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அதுதான். எங்க ஒரு சின்ன இடம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம மரத்தை நட்டு நம்ம அழகு பார்க்கணும். மரம் இல்லைன்னா மனிதர்கள் நம்ம அனைவருமே இல்லை. இயற்கையை நம்ம அழித்து கொண்டே போகிறோம். நாளுக்கு நாள் இயற்கையை அழித்து கொண்டே போகிறோம். இயற்கையை வந்து அழிக்கும் போது இயற்கை நம்மளே அழிக்க நேரிடுகிறது. எப்படின்னா வெப்பத்தினால் ஆகக்கூடிய நோய் எங்க பார்த்தாலும் ஒரே இருமல், தும்மல் ஏன் வருகிறது? வெப்பம் அதிகரிப்பதனாலதான் அந்த வியாதி வருகிறது. அதை நம்ம கட்டுப்படுத்த மரம் நடுவது ரொம்ப முக்கியமானது. நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு சங்கிலி தொடர் போல மரத்தை நட வேண்டும் என்று உறுதி கூறுகிறேன்.